Let's pray. Loving and holy Father God, what a blessing, Father, to call ourselves your children. You're a wise God, you're a holy God, you're a good God, and you're a loving God. We are grateful, Father, for every time we look back at our lives and we see things which uh, are times when you have been present with us. When we think it's difficult time, we praise your name, Father God. We gratefully submit our lives at your feet, but we do want to become better servants, Master, better obedience to your words, Lord. Help us, Father, as we study your Jesus word, that we Jesus. can do a better job, Father God. Be with us, Holy Spirit, while we study your word today. May this be a time of blessing for us. In Jesus' wonderful name, I ask. Amen. All right. இன்னைக்கு ஸோ நம்ம என்ன பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம்? ஒரு கவனன்ட் கீப்பிங் காட், எப்படி ஜெனசிஸ்ல கொடுத்த ஒரு ப்ராமிஸ், இன்னைக்கு வரைக்கும் ஹி இஸ் டில் த மெசையா கம்ஸ். அவர் எப்படி வெவ்வேறு டைம்ஸில், தட் இஸ் ஒரு 100 இயர்ஸ் முடிஞ்சு, 1000 இயர்ஸ் முடிஞ்சு, 2000 இயர்ஸுக்கு அப்புறம், அந்த ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் கொடுத்ததுக்கப்புறம், ஈடனில் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி அவர் கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே வராருன்னு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் செஷன்ஸாக வி ஆர் அட் இயர் 1000 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ். அந்த காலகட்டத்தில் இருக்கோம். ஸோ அந்த காலகட்டம் இது டேவிட் ரூல் பண்ணிகிட்ருக்காரு கிங்டம் ஆஃப் இஸ்ரேலை. அப்போ அவருக்கு பை த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அவர் நிறைய பாட்டு எழுதுறாரு. அந்த பாட்டுகள் நிறைய மெசையாவை பற்றின பாட்டுகளாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டே வந்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ வி ஆர் இன் தட் பிளேஸ். சாலமன் பற்றி கொஞ்சம் பார்த்தோம், இல்லை ப்ராவர்ப்ஸ் பார்த்தோம். ஸோ along with this we are going to continue looking at it. All right, okay. So one of the ஒரு இடத்துல ஜீசஸ் வந்து, ஒரு இடத்துல இல்லை நிறைய இடத்துல சொல்கிறாரு, பட் ஜீசஸ் சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா, பைபிள் ஃபுல்லாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட் வந்து நிறைய தடவை ரிப்பீட் பண்ணுவார். ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த வேர்சஸ், ஐ வாண்ட் யூ டு திங்க். ஸோ ஜீசஸ் பைபிள்னு சொன்னால் எதை சொல்கிறாரு? ஸ்கிரிப்சர்ஸ்ன்னு சொன்னாக்கா எந்த புக்கை சொல்கிறாரு? He's talking about the Old Testament books. அந்த about this தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மேத்யூ 5:17 பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை தூக்கி போட்டுட்டு நியூ லா, நியூ ரூல்ஸ் சொல்லி கொடுக்க வரலை. ஓகே, அந்த ஒரு பாயிண்ட் we have to be very very clear. ஸோ அவர் சொல்கிற வசனங்கள் பாருங்களேன். மேத்யூ 5:17. யாராவது தமிழில் வாசிக்கிறீங்கன்னா வாசிங்க ப்ளீஸ். மேத்யூ 5:17. ஓகே, நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். ஸோ டோன்ட் திங்க் தட் ஐ கேம் டு டிஸ்ட்ராய் த லா ஆர் த ப்ராஃபிட்ஸ். ஐ டிட் நாட் கம் டு டிஸ்ட்ராய், ஐ ஹவ் கம் டு ஃபுல்ஃபில். எல்லாத்தையும் பரிபூர்ணமாக்குறதுக்காக, எல்லாத்தையும் நிறைவேறி முடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் காரியங்கள் எழுதுனது எல்லாம் ஜீசஸை பற்றி. ஸோ வெறும் நமக்கு வேண்டிய லா, சட்டத்திட்டங்கள்னு நினைக்காம, நமக்கு வேண்டிய காரியங்கள்னு நினைக்காம, திஸ் இஸ் ஜீசஸை பற்றி எழுதின காரியம்னு தான் பைபிளையே நம்ம வாசிக்கணும். ஓகே, ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ஜீசஸ் ரிசரக்ஷனுக்கு அப்புறம் எம்மாவுக்கு போயிட்டுருக்க அந்த 2 டிசைபிள்ஸ் கூட பேசும்போது அப்போது ஒரு தடவை சொல்வார், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளே அவர்களுக்கு இதை விவரித்து காண்பித்தார். இதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். பைபிளில் நான் எங்கெல்லாம் இருக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் எக்ஸ்பிளைனிங் டு அந்த 2 டிசைபிள்ஸ்க்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காரு. சேம் பாயிண்ட் அவர் ரிசரக்ஷன் ஆஃப்டர் த எம்மா ஊர் போயிட்டு வந்ததுக்கப்புறம்
அந்த அடைச்ச ரூம்ல ஜீசஸ் will appear and மற்ற டிசைபிள்ஸ் இருப்பாங்க. தாமஸ் அப்பதான் இருக்க மாட்டார். அந்த டைம்லையும் திரும்ப சொல்வாரு, ஏன் இப்படி சேடா இருக்கிறீங்க? இதெல்லாம் நடக்க வேண்டியது தானே, இதெல்லாம் ஸ்கிரிப்சர்ல தான் எழுதி இருக்குதே, நான் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேனே, உங்க கூட இருக்கும்போது நான் சொல்லி கொடுத்தனே அப்படின்னு திரும்ப சொல்வாரு. ஓகே, அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டியதென்று, இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நான் உங்களோட இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. நான் சொல்லிட்டு தானே நான் அந்த மாதிரி கிராஸுக்கும் ரெசரக்ஷனுக்கும் போனேன், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது தானே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன் அதர் வேர்ட்ஸ், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஜீசஸ் முழுக்க முழுக்க இருக்கிறாரு. ஓகே, ஸோ அதுதான் பாயிண்ட். ஸோ நம்ம அந்த மாதிரி பைபிளை வாசிக்கலன்னா அது ஒரு தட் பிகம்ஸ் அ மிஸ்டேக். காட் எத்தனாயிரம் வருஷங்களா பைபிள்ல வெவ்வேறு ஆத்தர்ஸை வச்சு புக் எழுதி சேர்த்து வச்சு கோர்த்து எடுத்து வச்சு பத்திரப்படுத்தி நம்ம கையில இன்னைக்கும் இத்தனை 6000 வருஷத்துக்கு அப்புறம் கிரியேஷனுக்கு அப்புறம் நம்ம கையில பைபிள்னு ஒன்று இருக்குதுன்னா அந்த ரீசன் வந்து ரொம்ப சில்லறத்தனமான ஒரு ரீசனா இருக்காது. எதை நான் சில்லறத்தனம்னு சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய நடத்தைக்குரிய காரியங்கள் வேற. என்னோட ப்ரொடெக்ஷனுக்கு, என்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக, எனக்கு இப்படிலாம் என்னை ஆசீர்வதிச்சிருவாரு அப்படின்னு மாத்திரம் நினைச்சு பைபிளை வாசிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். காட் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்து அனுப்புறாரு. என்ன மெசேஜ்? இட் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். பைபிள்ல ஃபுல்லா ஜீசஸ் பத்தி இருக்கு. அப்ப நம்ம ஜீசஸை தேடி தேடி தான் பைபிள் வாசிக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட் சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் வரேன் நான். ஸோ ஜீசஸ் வந்து நம்ம கையில் இருக்க ஸ்கிரிப்சர் எவ்வளோ கரெக்டுன்னு சொல்லும் போது கூட சொல்றாரு, ஃபார் assuredly I say to you, heaven and earth will pass away, one jot or one tittle will by no means pass. அது ஒரு சின்ன துரும்பு கூட மாறாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு யாட் ஒரு டிட்டில் கூட மாறாதுன்னு. இந்த ஹீப்ரூ எழுத்து இப்படிதான் இருக்கும். ஓகே, 22 எழுத்துகள் உண்டு, ஆல்பபெட்ஸ் ஹீப்ரூல. இதுல இருக்கிறதுலே குட்டி ஆல்பபெட் தான் யாட். அதான் அந்த யாட்னு எழுதியிருக்குது. ஓகே, ஸோ ஒரு யாட் கூட மாறாதான், அதாவது ஒரு சிறு எழுத்து கூட மாறாது, சின்ன ஆல்பபெட் கூட மாறாது. டிட்டில்னா என்னன்னா, அந்த இந்த ஆல்பபெட்ல இப்படி கொஞ்சம் துருத்திட்டு இருக்கு பாருங்களேன், ஒரு குட்டி ஒரு ஒரு குட்டி அமௌண்ட், ஒரு கால் கொஞ்சம் துருத்திட்டு இருக்குல்ல, அதுதான் டிட்டில். ஸோ அது ஒரு 2 3 எழுத்துல இருக்கும் தான், இங்கே கொஞ்சம் இருக்கு, இந்த எழுத்துல இருக்கு, இந்த எழுத்துல இருக்கு, இந்த எழுத்துல இருக்கு. ஸோ சில லெட்டர்ஸ்ல அந்த கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ப்ரஷ் ஸ்ட்ரோக் மாதிரி இருக்குல்ல, நம்ம பெயிண்ட் நம்ம ஒரு எழுத்து எழுதும் போது ஒரு சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கொக்கி மாதிரி இருக்குல்ல, அதுதான் டிட்டில். ஸோ ஒரு சின்ன எழுத்தாகிலும் அந்த சின்ன எக்ஸ்ட்ரா அந்த கோடு கூட மாறாது. அவ்வளோ பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஸ்கிரிப்சர் தான் கையில் இருக்கு. அகெயின் ஐ எம் ரிமைண்டிங் யூ, ஜீசஸ் பேசும்போது இருந்த ஸ்கிரிப்சர்ஸ் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை கேஷுவலாக நினைக்க வேண்டாம், அது வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்சர். அதில் தான் ஜீசஸ் வரப்போகிற மெசையை யாருன்றத டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. அந்த டிஸ்கிரிப்ஷன் விளங்குனாதான் வென் ஜீசஸ் கேம் இது அத்தனையும் ஃபுல்ஃபில் பண்ண ஜீசஸ்ன்றது நமக்கு விளங்கும். ஓகே, ஸோ அதனால வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்சர். ஸோ ஜீசஸ் ஃபேரிசிஸ்ட சொல்றாரு பாருங்க, ஜான் 5:39ல, யூ சர்ச் த ஸ்கிரிப்டர். ஏன்னா ஃபேரிசிஸ் ஃபுல்லா பைபிள் படிச்சுட்டே உட்காந்துருக்கிறவங்க, அவங்களுக்கு வேற வேலைக்கே போக மாட்டாங்க. திஸ் இஸ் தேர் ஜாப், இதுதான் அவங்க பொழப்பு, திஸ் இஸ் தேர் கேரியர், திஸ் இஸ் தேர் லைஃப் ஒர்க். ஓகே, ஸோ அவங்க கிட்ட சொல்றாரு, யூ சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ். ஏன் தேடிட்டு இருக்கீங்க? ஃபார் இன் தெம் யூ திங்க் யூ ஹாவ் இட்டர்னல் லைஃப். அதுல தான் இருக்கு அப்படின்னு, இட்டர்னல் லைஃப் இருக்குன்னு தேடுறீங்க. அவர் என்னவா, அண்ட் தீஸ் ஆர் தே விச் டெஸ்டிஃபை ஆஃப் மீ. என்னை பத்தி தானே சொல்லுது எல்லாம். தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? ஜான் 5:39. ஜான் 5:39. I'll carry on, okay? So Hebrews 10:7லையும்
அதே பாயிண்ட், தட் இஸ் த ஃபுல் பைபிள் இஸ் அபவுட் ஜீசஸ்ன்ற பாயிண்ட் இருக்கு. ஸோ அதை அவங்க எழுதும் போது ஹீப்ரூ 10:7 தே ஆர் கோட்டிங் அ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு போர்ஷனை தான் கோட் பண்ணி எழுதுறாரு நியூ டெஸ்ட்மெண்ட்ல. என்ன எழுதியிருக்காரு? தென் ஐ செட் behold I have come in the volume of the book it is written of me, to do your will. அதுதான் பிளான், அதுதான் நான் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அது எதுல இருக்குன்னா சாம்ஸ்ல இருக்கு. அப்போ டேவிட் 1000 வருஷம் ஜீசஸே வர்றதுக்கு முன்னாடி ஹோலி ஸ்பிரிட் கொடுத்த இதுல he is writing this verse, Psalm 40 verse 7. Then I said, behold I come, and the scroll of the book it is written of me. அதே தான் நியூ டெஸ்டமெண்ட் ஆத்தர் கோட் பண்றாரு. ஓகே, ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஜீசஸ் சொல்ற போர்ஷன் இஸ் தேர் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆல்சோ. பைபிள்ல எப்படி ஓகே தள்ளுபடி ஆகமம் என்னது, ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்னது, ஹீப்ரூ பீப்புள் எதை பைபிளா வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியணும்னா ஐ வாண்டட் டு ஜஸ்ட் குயிக்லி டெல் யூ. ஸோ ஹீப்ரூ பைபிள் அப்படின்றது அவங்களுடைய ஹோலி புக், அவங்க ஸ்கிரிப்சர்ஸ்னு வச்சிருக்கிறது. அந்த புக் இஸ் கால்டு தனாக். தனாக் வந்து ஆக்சுவலா 3 குரூப் ஆஃப் டிஃப்ரெண்ட் புக்ஸ். ஓகே, ஸோ தோரா வந்து மோசஸ் எழுதின முதல் 5 புக்கு தோரா. நெவிம்ன்றது ப்ராஃபிட்ஸ் எழுதின புக்ஸு, மற்றது ரைட்டிங்ஸ்ன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, மற்ற வெவ்வேறு ரைட்டிங்ஸை கெத்துவிம்னு எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு அந்த 3 டைப் ஆஃப் ரைட்டிங்லும் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தா TNK இருக்குல்ல, அதான் அந்த டனாக். ஸோ இதுதான் அவங்களுடைய ஸ்கிரிப்சர். இப்போ நம்ம பைபிளும் இதுவும் சேமா, ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல இருக்கிற புக்ஸும் ஹீப்ரூ ஸ்கிரிப்சர்ஸும் சேமா அப்படின்னாக்கா let us see, understand it. So தோரா அந்த ஃபர்ஸ்ட் 5 books கரெக்டா நமக்கு தெரிஞ்சது. நெவிம்ன்றது அவங்களுடைய ஹீப்ரூ பீப்புள் ப்ராஃபிட்ஸ்ன்னு வச்சிருக்கிறது அந்த ஹோசியா, ஜோயல், ஆமோஸ் அந்த 12 புக்கு. ஜாஷுவா, ஜட்ஜஸ், சாமியல் ஒரு ப்ராஃபிட் தானே, அவர் எழுதின புக்கு. ஐசாயா, ஜெரமியா, எசேக்கியேல், இதுதான் அவங்க ப்ராஃபிட்ஸ்ன்னு அவங்க வச்சிருக்காங்க. மற்றபடி ரைட்டிங்ஸ், எழுத்துகள் என்னன்னு தமிழ்ல தெரியல, ரைட்டிங்ஸ்னு வச்சிருக்கிறது சாம்ஸ், ப்ராவர்ப்ஸ், ஜோப், சாங் ஆஃப் சொலமன், மற்றதுகள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதே புக்ஸ் தான் நம்மகிட்டையும் இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ், இதே புக்ஸ் தான் நம்மகிட்டையும் இருக்கு. அதை எப்படி ஃபைனலைஸ் பண்ணாங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட் காலத்தில் பைபிள்னு ஒன்று ஃபைனல் ஆக்குனாங்கல்ல, அந்த ஆக்கும் போது தே யூஸ்ட் திஸ் வேர்ஸ். லூக் 11:51ல ஜீசஸ் சொல்லுவாரு, ஃப்ரம் த பிளட் ஆஃப் ஏபிள் டு த பிளட் ஆஃப் ஜக்கரியா. எல்லாரும் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு இருக்கும். இன்னும் அவர் பாரிசிஸ்ட பேசும்போது சொல்வாரு, 2 பேருடைய ஏதோ ஃப்ரம் ஏபிள் டு அப்படின்ட்டு ஒரு 2 பேர் நேம்ஸ் சொல்றாரு. ஏபிள்ல இருந்து ஜக்கரியா வரைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எங்க இருந்து வருதுன்னா கரெக்டா ஏபிள் வந்து ஜெனசிஸ்ல வருது. ஜக்கரியா வந்து அவங்களுடைய அந்த ரைட்டிங்ஸ், கெத்துவினுடைய கடைசி புக்கான 1 and 2 Chronicles. நமக்கு இப்போ அது 1 and 2 Chronicles. ஹீப்ரூ புக்ல இதுதான் 1 and 2 Chronicles, இதுதான் லாஸ்ட் புக் ஆஃப் த ரைட்டிங். அந்த வசனத்துல இருக்கு. ஸோ லிட்ரலா தோரால இருந்து கெட்டுவிமுடைய எண்ட் வரைக்கும் நம்மளும் வச்சிருக்கோம் நம்மளுடைய புக்ஸ். ஒன்லி ஆர்டர் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ கேத்தலிக் பைபிளில் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், மற்ற புக்ஸில் வேற எதுலேயும் இருந்தால் தள்ளுபடி ஆகமத்தில் வந்துடும், மற்ற புக்ஸ் எல்லாம் தள்ளுபடியத்தில் இருக்கும். இது கரெக்டாக பைபிளில். ஸோ இன்னைக்கும் ஹீப்ரூ பைபிளில் இருக்கிற எல்லா புக்ஸும் நம்மளும் வச்சுருக்கோம். ஓகே, கிளியர். ஓகே, ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் புக்ஸ் எப்படி ஜீசஸை நோக்கி இருக்குது, எப்படி ஜீசஸ்ன்னு சொல்றீங்க, என்ன கனெக்ஷன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெரி குயிக் அவுட்லைன். ஓகே, ஸோ கிரியேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் தெர் இஸ் அ ஃபால், அப்போதான் ஜெனசிஸ் 3:15 இல்லையா, அந்த ரிடெம்ஷன் பிளான், அதான் கவனன்ட் மெயின்டைன் பண்ற காட் அனௌன்ஸ் பண்றாரு, ஒரு பிளான் சொல்றாரு. அதான் சீட் ஆஃப் உமன் வந்து சேட்டனை கிரஷ் பண்ணுன்ற பிளான், அது சொல்லிட்டாரு. இப்போ அந்த அந்த சீட் ஆஃப் அ உமன் ஒரு குடும்பத்துல பிறக்கணும், கரெக்டா, ஒரு நாட்டுல பிறக்கணும், ஒரு அட்ரஸ் எழுதுற மாதிரி. அப்போ ஒரு ஃபேமிலி வேணும், ஒரு கண்ட்ரி வேணும் இல்ல. ஸோ அதுக்கு காட் இஸ் கிரியேட்டிங் எவ்ரிதிங், எல்லாமே புதுசா கட்டுறாரு. அவரு மக்களா சேர்ந்து கூடி வாழ்ற அப்படி ஒரு நேஷனை எடுக்காம புதுசா ஒரு நேஷன் கிரியேட் பண்றாரு. அதனால ஈராக்ல இருக்கிற ஏப்ரஹாமை சூஸ் பண்ணி
கானான் தேசத்துக்கு வர சொல்லி, இல்ல வேற இடத்துக்கு வர சொல்லி, அங்க ஏப்ரஹாம் மூலமா ஹீஸ் மேக்கிங் அ கண்ட்ரி. ஸோ ஒரு கண்ட்ரி கிரியேட் ஆகுது இல்லையா? ஒரு 2 3 தலைமுறை. அப்புறம் ஜேக்கபுடைய எல்லா பிள்ளைங்களும் அவங்க 70 ஈஜிப்டுக்கு போய், ஈஜிப்ட்லேருந்து வெளியில வந்து ஜாஷுவா மூலம் ஒரு கண்ட்ரிக்குள்ள நுழையிறாங்க. ஸோ அந்த கண்ட்ரி அவங்க வெளியில வர்ற விதம் எப்படி, எவ்வளோ கிராண்டா கடவுள் அந்த பிளேக்ஸ் எல்லாம் வச்சு வெளியில கூட்டிட்டு வந்து மிராக்கிள் மேல மிராக்கிள் காட்டி அவங்கள நடத்திட்டு வந்து லா கொடுத்து, இல்லை சட்டதிட்டங்கள் கொடுத்து, நான் உங்களோடயே இருக்கிறேன்னு சொல்லி டேபர்நாக்கிள் கட்டி கூடயே இருந்து, அப்போ நான் கூடயே இருக்கேன்னா அப்போ நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அதுக்கு பிஹேவியர் சொல்லி கொடுத்து, நீங்கள் எப்படி மற்ற மக்களுக்கு பிரகாசமாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்து, அப்படி சொல்லிலாம் கொடுத்து வெளியில் கூட்டிட்டு வராரு அந்த கண்ட்ரியை. இந்த கண்ட்ரியை யாரெல்லாம் ரூல் பண்ணாங்க? ஜட்ஜஸ் கொஞ்சம் காலம் ரூல் பண்ணாங்க, ராஜாக்கள் கொஞ்சம் காலம் ரூல் பண்ணாங்க, ரைட்? ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் அது ரூலிங்ஸ் நடக்கிற டைம்லேயே ப்ராஃபிட்ஸும் இருந்தாங்க. எலேஷா, மற்ற ஆமோஸ், ஜோயல், ஐசையா, இவங்கெல்லாம் மற்ற ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னதுகளையும் கடவுள் அவங்களையே எழுத சொன்னதும் உண்டு. ஸோ எழுதியும் வச்சிருக்காங்க. இப்படி இந்த இஸ்ரேல், ஜீசஸ் பிறக்க போற இஸ்ரவேலை பத்தி நிறைய காரியங்கள் இருக்கு. ப்ராஃபிட்ஸ் எல்லாரும் இந்த கண்ட்ரிய பத்தி பேசுறது குறைஞ்சு மெசையாவுடைய வருகையை பத்தி நிறைய நிறைய எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்கு. இன்னும் புக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரஹாமை சூஸ் பண்ற வரைக்கும் ஜெனசிஸ்ல இருக்கு. கண்ட்ரி ஃபுல்லா ஃபார்ம் பண்றது மோசே எழுதின மீதி 4 புக்ல இருக்கு. அதுக்கப்புறம் மற்ற ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் புக்ஸ் எல்லாம் நீங்க அட்டவணை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதான் இருக்கும். ஜாஷுவா, வெவ்வேறு ஜட்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் ராஜாக்கள் ஆழ்ந்தது, ரூல் பண்ணது, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ஸ் எழுதின புக்ஸ் இருக்கும், ரைட்? ஆர் டேவிட் எழுதின சாம்ஸ் இருக்கும், சாலமன் எழுதின ப்ராவப்ஸ் இருக்கும். அப்படி மற்றவங்க எழுதின எழுத்துகள்னு அதுகள் புக்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இது எல்லாமே மெசையாவை பற்றி நோக்கி இருக்கிற ஒரு காரியம். ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சின் வாஸ் அ பிக் ப்ராப்ளம் இல்லையா? ஹோலி காட் உங்க கூட இருக்க போறேனாலே அட்டோன்மெண்ட்டுக்கு வழி சொல்லி கொடுப்பாரு, கரெக்டாக தானே? அந்த நீங்கள் ஆடு அடிக்கணும், இப்படி பண்ணணும், ரத்தம் தெளிக்கணும், ஹை ப்ரீஸ்ட் ஒரு நாள் தான் போய் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும், இப்படி நிறையா சட்டத்திட்டங்கள் இருக்கு. அப்போ அந்த அட்டோன்மெண்ட்டுக்கு ஃபைனல் முடிவே இல்லை, வருஷா வருஷம் பண்ண வேண்டியதுதான். அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இன்னும் அந்த சேட்டனை அழிக்கிற ஒரு வித்து வரும்ன்றது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு இன்னும், ஆனால் அந்த வித்து பிறந்து வரல இல்லையா? அது இன்னும் வெயிட்டிங். ஸோ அது நடக்கலை, அட்டோன்மெண்ட் நடந்து முடியலை, ப்ராமிஸ் பண்ண மெசையா வந்து முடியலை. காட் உங்க கூடயே இருக்கிறோன்னு சொன்னால் அதில் வாழ முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு இது இல்லை. தட் இஸ் நாட் பாசிபிள். ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறோன்னு தெரியுது. கடவுள் கூடயே மிராக்லஸாக கொண்டு வந்த காலத்துல இருந்து கண்ட்ரி ஆன பிறகும் ஃபெயிலியர்ஸ் தான், ராஜாக்கள் வந்த பிறகும் ஃபெயிலியர் தான். ஸோ ஓவராலாக ஃபெயில் ஆகிறோன்றது தான் தெரியுது. சட்டங்கள் இருக்கனால எப்படி கடவுள் கிட்ட போகிறதுன்றது ஐடியாவே இல்லை. அதுக்கு மீடியேட்டரும் இல்லை, கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு டெலிவரரும் இல்லை, யாரும் இல்லை, இன்னும் வந்து முடியல. அப்போ ஒரு ரொம்ப ஒரு வெயிட்டிங் பீரியட் தான் இல்லை, இன்னும் நடந்து முடியாத ஒரு காரியம். 4000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ப்ராமிஸ் இல்லை, இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ டெஸ்ட்மெண்ட் வந்த பிறகுதான் ரெடீமர் பிறந்துட்டாரு, கரெக்டா? ரெடீமர் வந்துட்டாரு, அவர் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து முடிச்சிட்டாரு. இன்னும் நடக்காத காரியம் சேட்டன் இன்னும் அழிக்கலை. பட் ரிடீமர், அட்டோன்மெண்ட், ஹவு டு கோ நியரர் டு காட், சரி அந்த வெயில் டெம்பிளில் 2ஆ கிழிஞ்சு அந்த அட்டோன்மெண்ட்டுடைய காரியம் நம்ம தேவையில்லைன்னு கிழிஞ்சிரும், ரைட்? ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு. இப்போ அட்டோன்மெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருச்சுன்றத ஜீசஸ் மூலம், ஜீசஸ் கிராஸ் அண்ட் ரிசரக்ஷன் மூலம் விளங்கின மக்கள், கடவுளால் தொடப்பட்ட மக்கள் தான் பிலீவர்ஸ் இல்லை, அவங்கெல்லாம் தான் சர்ச்சாக இருக்காங்க. இது நம்மளுடைய பெலனில், மனுஷர் பெலனில் நடந்த காரியம் இல்லை. அப்போ தேர்ட் பர்சன் ஆஃப் ட்ரினிட்டி வந்து, ஹோலி ஸ்பிரிட் வந்து விளங்க பண்ணி மக்களுக்கு தைரியம் கொடுத்து அந்த டிசைபிள்ஸ்லாம் வெளியில் போய்
இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, குட் நியூஸ் எல்லாத்தையும் சொல்லி இன்னும் பிலீவர்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் சர்ச்சு பிறந்து வளருது. ஸோ ரிடீமர் வந்துட்டாரு, காஸ்பல்ல இருக்குல்ல, ரிடீமர் வந்துட்டாரு. ரிடீமர் வந்ததுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட் வந்து மக்களுக்கு தைரியம் கொடுத்து பவர் கொடுத்து அவங்க இன்னும் நிறைய பேரை இந்த சத்தியத்துக்குள்ள வர பண்றாங்க. தட் இஸ் ரிடீமர் தான் சொல்யூஷன் அப்படின்னு அதுதான் சத்தியம். அதுக்குள்ள தே ஆர் பிரிங்கிங் மோர் அண்ட் மோர் பீப்புள். அதுதான் நம்ம சர்ச்சுன்னு மாறுது இல்லை? ஸோ சர்ச்சுடைய கடமைகள் என்ன, சர்ச் எப்படி இருக்கணும், அந்த காரியங்கள்லாம் இருக்கு. இண்டிவிஜுவல் பிலீவர்ல இருந்து ஒரு கம்யூனல் சர்ச் வரைக்கும் எப்படி வாழணுன்றது நியூ டெஸ்ட்மெண்ட்ல நிறைய லெட்டர்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் கடைசி புக்கு ரெவலேஷன்ல சாத்தான அழிக்கிறதுக்கு திரும்பி வரும்போது அந்த டீட்டெயில்ஸும் இருக்கு. ஸோ இதுவும் ஆல் அபவுட் ஜீசஸ், கரெக்டா? ஸோ காஸ்பல்ல அவரை பற்றி நடந்த காரியங்கள், சர்ச்சு நம்மளை பற்றி எப்படி நம்ம வாழணும், எப்படி சர்ச்சுன்னு ஒன்று கிரியேட் ஆகுது, எப்படி நம்மளுடைய கடமை, எப்படி பிகின் பண்ணும் போது எல்லாரும் பண்ணாங்க, தட் இஸ் இன் ஆக்ட்ஸ். அப்புறம் லெட்டர்ஸ் வேற ரைட் கிறிஸ்டியன் பிலீவர்ஸ் பால்லேருந்து பீட்டர்லேருந்து ஜேம்ஸ்லேருந்து எழுதின லெட்டர்ஸ் மீதி எல்லாம். கடைசி புக்கு ரெவலேஷனில் செகண்ட் கம்மிங் பற்றி இருக்குது. ஸோ இஃப் யூ சி இட் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டும் அப்படி தான், நியூ டெஸ்ட்மெண்ட்டும் அப்படி தான். ஸோ எப்பவுமே பைபிள் அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் வாசிக்கிறது மீனிங்ஃபுல். ரிமெம்பர் சாம்ஸ்லேயே இருக்கு 47 இருந்து ஜீசஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காருல்ல, 2-3 verses பார்த்தோம்ல, that the whole book is about me, whole book is about me சொல்லிட்டே வராரு. ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தேர் இன் டேவிட் எழுதின Psalm 40 verse 7. கரெக்ட். ஓகே. ஸோ ஏன் இது சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன்னா, நம்ம வந்து சாலமன் எழுதின கொஞ்சம் புக்கு பார்த்தோம், சாம்ஸ்ல நிறைய பார்த்தோம், வந்துக்கிட்டே இருக்கு சாம்ஸ்ல, மெசையானிக் சாம்ஸ் நிறைய அவ்வளோ இருக்கு. பட் ஐம் ட்ரைங் டு மூவ் ஆன். ஓகே. ஸோ விஸ்டம் லிட்ரேச்சர் வந்து ஓகே, நம்ம பைபிளில் நம்ம விஸ்டம் பற்றின புக்கு அப்படின்னு ஒரு 5 புக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. அதில் ஜோப் இருக்குது, சாம்ஸ் இருக்குது, ப்ராவர்ப்ஸ் இருக்குது, எக்லேசியாஸ்டஸ், சாங் ஆஃப் சாலமன். ஸோ சாம்ஸில் நிறையா டேவிட் எழுதின சாம்ஸ்ன்றது பாயிண்ட்டை மனசில் வச்சுட்டு, மற்ற 3 புக்கு ப்ராவர்ப்ஸ், எக்லேசியாஸ்டஸ் அண்ட் சாங் ஆஃப் சாலமன், சாலமன் எழுதின புக்குன்றது தெரியும் நமக்கு இல்லையா? ஆல் ஆஃப் தீஸ் புக்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் பைபிளில் ஒரு குரூப் பண்ணியிருக்காங்க. பைபிளை பார்த்தா அப்படி குரூப் இருக்காது, பட் நம்மளோட சும்மா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த புக்கெல்லாம் வைஸ் ஆகிறதுக்காக எழுதின புக்ஸ் அப்படின்ட்டு விஸ்டம் லிட்ரேச்சர்னு வச்சுட்டாங்க. ஸோ இஃப் ஐ கம்பைன், நம்ம டேவிட் காலத்தில் கவனன்ட் கீப்பிங் காட் என்னெல்லாம் சொன்னார், அந்த டைமில் இருந்த மக்கள் மூலமாக என்னது மெசையா பற்றி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணாரு மனுஷருக்கு அப்படின்னு பார்த்துட்டே வரும்போது சாம்ஸில் நிறைய நாள் பார்த்தோம், ப்ராவர்ப்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம், அண்ட் வி ஆர் நவ் இன் திஸ் பிளேஸ். அதனால நான் இதை கம்பைன் பண்ணுறேன். ஓகே. Okay, so I'm just going to put up one verse in a book which talks about wisdom. Okay, தெரிஞ்ச வசனம் Proverbs 9:10ல fear of the Lord is the beginning of wisdom. இல்ல? So that we know I mean நமக்கு சின்ன பிள்ளையில இருந்து படிச்சுட்டு வந்த ஒரு வசனம். So we should understand that wisdomனா உலக பிரகாரமான புத்தி கிடையாது, பெரிய டாக்டரோ இன்ஜினியரோ லாயரோ அந்த மாதிரி மூளை இருக்கிறவங்க வைஸ்ன்னு சொல்ல முடியாது. ரைட்? நம்ம காடை தெரிஞ்சாதான் அவர் அவரை த மோர் வி நோ ஹெம், இல்லை, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் அவர் யாருன்றது விளங்க நம்ம ரொம்ப இன்னும் ஹம்பிள் ஆகிட்டே வருவோம், நம்ம இன்னும் கிரேட்ஃபுல்லாகும், நம்ம இன்னும் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், அவரை ஹானர் பண்ணுவோம், அவரை வர்ஷிப் பண்ணுவோம், இல்லை, அவர் யாருன்னு தெரிய நம்ம அது பண்ணுவோம். அதை தான் அந்த ஃபியர்னு எழுதியிருக்காங்க. பயம்னா பயங்கரம், அந்த பயம் இல்லை, மோர் லைக் ரெஸ்பெக்ட், மோர் லைக் ஹானர், அது மோர் பண்ணுவோம். ஸோ அது தெரிய தான் we become wiser and wiser. Makes sense, right? So more you know about God,
the more we become wise. Knowledge of the Holy One is understanding. அதுதான் understanding. ஸோ பெரிய உலக பிரகாரமான ஞானவான் இது விளங்கலைனாக்கா அவங்க லைஃப் அவுட் இல்லை. ஸோ அது ரொம்ப தெரிய வேண்டிய பாயிண்ட். ஸோ திஸ் வேர்ஸ் இஸ் இன் த ப்ராவர்ப்ஸ். ஓகே, இதே இதே மீனிங் உள்ள இன்னொரு ப்ராவர்ப் வித் அன் எக்ஸ்ட்ரா வசனம். ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் நாலேஜ். யார் இதை இஷ்டப்பட மாட்டாங்க? ஃபூல்ஸ் டெஸ்பைஸ் விஸ்டம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் இஷ்டம் இல்லச்சா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக தட் பர்சன் இஸ் அ ஃபூல். எவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் வசனம் இல்லை. ஸோ தட் இஸ் டு பி ரிமெம்பர்ட். ஜோப் எழுதியிருக்காரு அதே பாயிண்ட். ஐ மீன் ஜோப் புக்கில் அதே இது இருக்கு. பிஹோல்ட் த ஃபியர் ஆஃப் த லார்ட் தட் இஸ் விஸ்டம். அதுதான் விஸ்டம். டு டிபார்ட் ஃப்ரம் ஈவில் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி எழுதுறாரு பாருங்க. ஸோ த சேம் பாயிண்ட். Psalm 111 verse 10. Fear of the Lord is the beginning of wisdom. ஓகே, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள மனுஷர் யாரு? குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேவ் ஆல் தோஸ் ஹூ டூ ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். அப்போ அவர் சொல்ற, ஏன்னா ஒரு 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 ஒருத்தர் காடை இன்னும் தெரிய தெரிய அன்பு செலுத்துறோம், ஹானர் பண்றோம், ரெஸ்பெக்ட் பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா ஒபே பண்ணுவோம். இல்லையா? வந்துடும். இட்ஸ் பார்ட் ஆஃப் இட். இஃப் யூ ஆர் ஹானரிங் ஹிம் யூ வில் ஒபே ஹிம். அவரோட சொன்ன கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் we will automatically obey. ஸோ அது கம்ஸ் அவுட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு டிக்டேட்டர் மாதிரி நான் சொன்னதை செய்யணும் ஒரு 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 கண்கட்டித்தனமா காட் எதிர்பார்க்கல. அவர் சொல்லியிருக்காரு, இல்லாட்டி என் கண்ணை குத்துவார், அந்த டைப்ல காட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங். ஹீ இஸ் சேயிங் என்னை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அன்பும் கூடும், மரியாதையும் கூடும், ஒபீடியன்ஸும் கூடும். ரைட்? அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவர் கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் விஸ்டம். தட் இஸ் விஸ்டம். ஓகே, ஸோ தட் இஸ் இன் சாம்ஸ் அண்ட் இன் எக்லேசியாஸ்டிஸ். ஓகே, that is the end of the book. Fear God and keep his commandments. This is man's all. மனுஷனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஓகே, ஸோ யூ கேன் சி விஸ்டம் லிட்ரேச்சர்ல எல்லா இடத்துலையும் கடவுளை பற்றி அறிகிற அறிவு தான் விஸ்டம்ன்ற பாயிண்ட் இருக்கு. ஜஸ்ட் அறிஞ்சா பத்தாது, அஃப்கோர்ஸ் அவர் ஃபியர். ஸோ வாட் இஸ் திஸ் விஸ்டம்? இன் கேஸ் கேட்டிங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட்ல லெட் அஸ் see what these நியூ டெஸ்டமெண்ட் ஆத்தர்ஸ் ஆர் டெல்லிங். ஸோ ஜீசஸ் சொன்ன பேரபிள் ஞாபகம் இருக்கா? வைஸ் மேன் பில்ட் his house upon the rock. எல்லாருக்கும் சண்டே கிளாஸ்ல இருந்து தெரிஞ்ச பாட்டு இல்லை. ஸோ தட்ஸ் அ வைஸ் மேன். ஓகே, ஸோ பால் எக்ஸ்பிளைன் பண்ற இடங்கள். பால் எங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, ஓகே, தமிழ்ல வாசிக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இப்போ யாராவது தமிழ்ல வாசிக்கிறீங்கன்னா வாசிக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் ஷூர் தமிழ்ல. பட் இஃப் இட்ஸ் நாட் ரிக்வயர்ட் இட்ஸ் ஓகே. யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. ஓகே, ஓகே. கொலோசியன்ஸ் 1 verse 24ல Paul is telling, but to those who are called Jews and Greeks, யாரா இருந்தாலும் சரி, யூத மக்களா இருக்கட்டும், ஜென்டைல்ஸா இருக்கட்டும், வேற ஜாதி மக்களா இருக்கட்டும், கிரைஸ்ட் த பவர் ஆஃப் காட் அண்ட் த விஸ்டம் ஆஃப் காட். அப்ப யார் விஸ்டம்னா என்னது? நோயிங் கிரைஸ்ட். ரைட்? கிரைஸ்ட் மூலம், ஜீசஸ் மூலம்தான், மூலம் மட்டும் இல்லை, ஜீசஸ் மூலம் we can understand the power of God and the wisdom of God. Okay, so big topic. வசனங்கள் மட்டும் சொல்லிட்டு போறேன் நான். 1 Corinthians 1:30, but of him who are in Christ Jesus, யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கோமோ, who became for us wisdom from God. So Jesus is the wisdom from God and righteousness. அவர்தான் நமக்கு wisdom-ஆ, righteousness-ஆ, sanctification-ஆ, redemption-ஆ இருக்கிறார். Right? So he underlines that point. Colossians 2 verses 2 and 3. Church, அந்த கொலோசியர் சர்ச்சுக்கு எழுதும் போது, that their hearts may be encouraged, being knit together in love,
and attaining all to all riches. Another riches, another important, full assurance of understanding, to the knowledge of the mystery of God, of the Father and of Christ, in whom are hidden all the treasures of wisdom and knowledge. எல்லா விஸ்டமும் நாலேஜும் யார்கிட்ட இருக்கு? வித் த ஃபாதர் அண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அதுல இன்னும் வளர, அதுல இன்னும் எல்லா ரிச்சஸும் கிடைக்கிறதுக்காக ஹீ இஸ் ப்ரேயிங் அபவுட் இட். இல்லை, அவருடைய இஷ்டம். பால் விஷ் பண்றாரு அந்த சர்ச் வந்து ஃபாதர் அண்ட் கிரைஸ்ட்ல இருக்கிற wisdom and knowledgeல இன்னும் நீங்க வளரணும் அப்படின்னு இஷ்டப்படுறாரு. So the point is, wisdomனா என்ன? Wisdom is knowing about our God. knowing அப்போ அந்த knowing about Godனா God, அவர் ஆல்மைட்டி God, அவரால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு மாத்திரம் இல்லாம நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்னும் கிளாரிட்டியோட விஸ்டம் தெரியுது. என்னது? ஓ, தட் இஸ் ஜீசஸ் ஹிம்செல்ஃப், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேனா வந்த ஜீசஸ், கிராஸ்ல நம்மளோட சின்ஸை எடுத்து ஹோலி காடோடைய கோபத்தை தணிச்ச ஜீசஸ், டெத்தை உடைச்சிட்டு உயிரோட வந்த ஜீசஸ். அதுல தான் விஸ்டம் இருக்கு, அவர்கிட்ட தான் விஸ்டம் இருக்கு. இந்த உண்மையை புரிஞ்சவங்களுக்கு தான் வைஸ், அவங்க தான் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறாங்கன்ற பாயிண்ட். so many verses in New Testament will clarify it. ஓகே, அது அந்த பாயிண்ட் தான் சொல்ல வரேன். ஸோ the gospel மெசேஜை விளங்குனவங்க தான் wisdom, அதுதான் wisdom. ஓகே, so one more place, 2 Corinthians 4:6, for it is the God who commanded light, light வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங், light to shine out of darkness, who has shone in our hearts. ரைட், லைட்டை கிரியேட் பண்ண காட் தான் நம்ம மனசுலயும் லைட் உண்டாக்கியிருக்காரு. என்ன என்ன மனசுல வந்த லைட்னா என்ன அர்த்தம்? டு கிவ் த லைட் ஆஃப் த நாலேஜ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். வெறும் சொல்ல இஷ்டம் இல்லை, ஃபாதர் காடுடைய க்ளோரி நமக்கு விளங்குறது இல்லை. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அதுதான் இருக்கு, நமக்கு வி டோன்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் இட். நியூ டெஸ்டமெண்ட்ல ஜீசஸ் வந்து போனனால நமக்கு அது இன்னும் கிளியர். ஓகே, ஸோ தட் இஸ், இந்த வசனம் சொல்றது அதான், நம்ம மனசுக்கு கொடுத்த லைட் என்னது? நாலேஜ், கடவுளை பத்தி தெரியுது. என்ன கடவுளை பத்தி, என்ன க்ளோரி ஆஃப் காடை பத்தி தெரியுது. எப்படி தெரியுது? இன் த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட அனுப்பி, அவர் மகனை அனுப்பி கிராஸ் அனுபவிச்சு போனது, அந்த இன்ஃபர்மேஷன், அந்த காஸ்பல் இன்ஃபர்மேஷன், அந்த ஜீசஸ் விளங்குனா தான் கடவுளை விளங்குன மாதிரி. யா, ஓகே, நாட் ஃபுல்லி, பட் we learn to know what God has done. அதுதான் wise man. அந்த உண்மையில வீடு கட்டினாதான் wise man built the house upon the rock. இல்லைன்னா மண்ணு மேல கட்டுற மாதிரி, ரைட்? ஸோ நல்ல டாக்டரா இருக்கலாம், ரொம்ப பணத்தை கேர்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண தெரிஞ்ச ஒரு பர்சனா இருக்கலாம், கவிதை எழுத தெரிஞ்ச ஒரு பர்சனா இருக்கலாம், இல்லை எனிதிங், பட் ஆல் தட் இஸ் மண்ணுல கட்டின வீடு. கரெக்ட்? ஓகே, ஓகே. Ephesians 1:17, சாரி, as I said, இந்த wisdom பற்றி மட்டுமே நம்ம நிறைய லாங் டைம் பண்ண முடியும். நான் அதிலே போயிட போகிறேன். ஸோ I'll keep it short as much as possible. Ephesians 1:17, that the God of our Lord Jesus Christ, the Father of glory, so this is another prayer, may give to you the spirit of wisdom. And the spirit of wisdom என்ன? ரெவலேஷன் இன் த நாலேஜ் ஆஃப் ஹிம். அவரை பற்றி இன்னும் தெரிய, அவருடைய வெளிப்படுத்தல் இன்ஃபர்மேஷனோட தெரிய, அவரை இன்னும் தெரிஞ்சுக்கிறது தான் விஸ்டமே. அதுதான் விஸ்டம். அது உங்களுக்கு கிடைக்கட்டும்னு ஒரு ஜெபம் பண்ணுறாரு பால் எஃபிஷியன்ஸுக்கு எழுதும் போது. யூ கெட் த ஐடியா, ரைட்? ஸோ அதுதான் விஸ்டம். ஓகே, ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற விஸ்டம் லிட்ரேச்சரும் இதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. அப்போ கடவுள் பண்ண போகிற அந்த மெசையாவை சென்டராக வச்சு செய்ய போகிற காரியம் விளங்க விளங்க we become more wise. Okay, all right. So டேவிட் எழுதின சாம்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய நாளாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். சாலமன் எழுதின ப்ராவர்ப்ஸ் 8 பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? ஜீசஸ் வந்து கிரியேஷனுக்கு
முன்னாலேயே இருந்து இருக்கிற ஒருத்தர் அப்படின்றத பார்த்தோம். அது எப்படி படிச்சோம்னா, எப்படி இருக்கும் அந்த ப்ராவர்ப்ஸ் 8லனா, விஸ்டம் ஒரு லேடி மாதிரியும் அந்த விஸ்டம் பேசுற மாதிரியும் ஆரம்பிக்கும் அந்த ப்ராவர்ப்ஸ் 8. அது அப்படி ஆரம்பிச்சு போக 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 கொஞ்சம் மாறி தான் அந்த 8:22-31 வாசிச்சிங்கன்னா, மலைகள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் இருந்தேனே, கடல் உருவாகிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேனேன்னு வரிசையா வரும். ஸோ பிஃபோர் கிரியேஷன் அந்த விஸ்டம் இருந்தது. அப்போ இப்பதான் பார்த்தோம் நம்ம விஸ்டம்னா என்னன்னு இல்லை, ஜீசஸ்ன்னு பார்த்தோம்ல. ஸோ எப்படி வேர்ட் ஜீசஸோ, லைட் ஜீசஸ், அதே போல விஸ்டம் இஸ் ஆல்சோ ஜீசஸ். ஓகே, ஸோ விஸ்டம் லிட்ரேச்சரில் ஜீசஸ் இருக்குன்னா அந்த கண்ணோட்டத்தில் வாசிங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ ப்ராவர்ப்ஸ் 8:23ல இதுவும் இருக்கு. தட் இஸ் நம்ம க்ரீட்ல, நைசின் க்ரீட்ல சொல்லுவோம்ல, பிகாட்டன் நாட் மேடுன்னு சொல்லுவோம். தட் இஸ் அவர் கடவுளோட ஒன்று, ஆனால் கடவுள் கிரியேட் பண்ணலை, இவரை புதுசாக கிரியேட் பண்ணல, அவர் இருந்தார், அப்போ அதுக்கு முன்னாடியே இருந்தார் அப்படின்ற பாயிண்ட் இல்லை. அவர் ஹி வாஸ் நாட் அ கிரியேட்டட் பீயிங். ஏஞ்சல்ஸ் எல்லாம் கிரியேட்டட், கடவுள் கிரியேட் பண்ண ஒரு காரியம். வேர்ல்டு கிரியேட்டட், மேன் இஸ் கிரியேட்டட், சேட்டன் வாஸ் அ கிரியேட்டட் ஏஞ்சல், பட் காட் அதுக்கெல்லாம் மேலே, ரைட்? ஹீ இஸ் தேர் பிஃபோர் த கிரியேஷன். ஓகே, ஸோ 8:23 வாசிச்சிங்கன்னா அதில் தெரியும். ஐ ஹவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட், நான் இருக்கிறேன். ஐ ஹவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் ஃப்ரம் எவர்லாஸ்டிங், ஃப்ரம் த பிகினிங், பிஃபோர் தெர் வாஸ் அன் earth. நமக்கு பைபிள் ஆரம்பிக்கும் போது இந்த பிகினிங்னு ஆரம்பிக்கும். இந்த பிகினிங் யாருக்குன்னு பார்த்தோம், நமக்கு தான் பிகினிங். அதுக்கு முன்னாடி காட் இருக்காரு. ஸோ தெர் இஸ் நோ பிகினிங் ஃபார் காட், ரைட்? ஹி இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ அதை மீன் பண்ற வசனம், ஐ ஹவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் ஃப்ரம் எவர்லாஸ்டிங், ரைட்? ஸோ அந்த மீனிங்ல இருக்கும். He is also part of creation. So this is quite an interesting chapter. Creationல அவரும் ஆக்டிவா இருந்தாரு. ஓகே, அதுக்கு 30th verse, ஐ வாஸ் பிசைட் ஹிம். எப்படி ஃபாதர் காட் கூட நான் நின்றுட்டு இருந்தேன், ஆஸ் அ மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன், ஆர்கிடெக்டா, டிசைனரா நானும் இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் டெய்லி ஹிஸ் டிலைட், ரிஜாய்சிங் பிஃபோர் ஹிம். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கட்டியிருக்காங்க. ஓகே, அப்படின்னு இருக்கு. Okay, so 8:26, before he made the world or its field or the dust of the earth, even when he prepared the heavens, I was there அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ஜீசஸை காட்டுற ஒரு ப்ராவர்ப்னு பார்த்தோம் நம்ம. தட் இஸ் இன் ப்ராவர்ப்ஸ், ரைட்? யா, இது ட்ரூ தானா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா? நியூ டெஸ்ட்மெண்ட்ல எக்கச்சக்கமான வசனங்கள் இருக்கு. கொலோஷியன்ஸ் 1:17, he is before all things and in him all things hold together. எல்லாம் நிலைச்சு படைப்புக்கு முன்னாலேயே அவர் இருந்தார். காட், ஜீசஸ் வாஸ் தேர். இன்னைக்கும் ஒன்னொன்னையும் பிடிச்சு நிறுத்துறாரு பாருங்க. ஒரு மாலிக்யூலையும் சேர்த்து பிடிச்சு நிறுத்திட்டு இருக்காரு. நம்மளுடைய சதையும் நகத்தையும் சேர்த்து பிடிச்சு நிறுத்தியிருக்காரு. அப்படி நிறுத்துறதும் யாரு? ஜீசஸ் தான். இன் ஹிம் ஆல் திங்ஸ் ஹோல்டு டுகெதர், ரைட்? நம்மளை சேர்த்து க்ளூ மாதிரி சேர்த்து கெட்டி நிறுத்துறதும் அவர் தான். ஓகே, ஸோ நாட் ஓன்லி கிரியேட்டர், சஸ்டெய்னர் ஆல்சோ. நான் இன்னும் பூமி சுத்திட்டு தான் இருக்கு. அதே ஒரு ஆங்கிள் பக்காவா அதே ஸ்பீட்ல சுத்திட்டே தான் இருக்குது இல்ல? எல்லாம் யார் பண்ணி வச்ச டிசைன்? காட் பண்ணி வச்ச டிசைன். ஹீ இஸ் மேக்கிங் ஷூர் அப்படியே நடந்துகிட்டு இருக்கும், அப்படியே நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த மீனிங், ரைட்? ஓகே, ஜான் எழுதின இடத்துலையும் அப்படிதான் எழுதுவார். இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட், வேர்ட் வாஸ் காட் and he was in the beginning with God. இதே தான் ப்ராவர்ப்ஸ் 8ல வந்தது. Okay, he was in the beginning with God. All things were made through him. Without him, nothing was made that was made. ஒரு கிரியேஷன்னாலே it was through Jesus அப்படின்னு ஜான் எழுதுவாரு. ரெவலேஷன் 3:14ல ஜீசஸே எழுதுற லெட்டர் அது இல்லையா? ஜீசஸே எழுதுறதுல என்ன எழுதுறாரு? இதை எழுதுறது யாருன்னா, தீஸ் திங்ஸ் சேஸ் த ஆமேன், த ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரூ விட்னஸ், த பிகினிங் ஆஃப் த கிரியேஷன் ஆஃப் காட். அந்த கடவுளுடைய கிரியேஷன் டைமுடைய பிகினிங்ல இருந்தே இருக்கிறேனே நான் சொல்றேன் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு, ரைட்?
ஸோ தட் அகெயின் எக்கச்சக்கமா இதுக்கும் எழுதிட்டே போகலாம். இன்னும் நீங்களும் தேடினீங்கன்னா தேடுங்க. யூ வில் ஆல்சோ கெட் இட், ஐம் ஷுர். ரைட், ஐம் கோயிங் டு ட்ரை அண்ட் ஃபினிஷ் எக்லேசியாஸ்டஸ். ஸோ த ஹோல் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்னை பற்றின்னு ஜீசஸ் சொல்கிறத பார்த்தோம். அது சாம்ஸில் இருக்குன்றது அதே மீனிங் உள்ள சாம் வசனம் பார்த்தோம். அப்புறம் விஸ்டம் லிட்ரேச்சர்னு நம்ம இங்கிலீஷ் பைபிளில் சொல்லி கொடுக்குற ஒரு போர்ஷன். அந்த போர்ஷனில் டேவிட் எழுதின சாம்ஸ் இத்தனை காலம் பார்த்தோம். ப்ராவர்ப்ஸ் 1 பார்த்தோம். ப்ராவர்ப்ஸில் நிறைய விஸ்டம்னு வரும். அது ஒவ்வொரு அந்த விஸ்டம்ன்ற வர இடத்துல ஜீசஸ்னு வச்சு பாடிங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மீனிங் வரும். காட் வில்லிங் லெட் இட் ஹெல்ப் யூ. இன்னொரு புக் வந்து எக்லேசியாஸ்டஸ். ஓகே, ஸோ இது எழுதினது யாரு? சாலமன். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, சாலமன் யாரு? இஸ்ரவேல் இருக்கிறதுலயே பெரிய பவுண்டரியோட இருக்கிறதுலே லார்ஜஸ்ட், அவங்க ஹிஸ்டரியில கண்ட்ரியா இருக்கும் போது இருக்கிறதுலே பெருசா இருந்த சைஸ்ல இருந்தது சாலமன் கடியில. ஓகே, அப்போ ஒரு பெரிய ஏரியாவுக்கு கிங்கா இருந்தாரு. அவரே கேட்டு வாங்கினது விஸ்டம் தான் இல்ல? ஜீசஸ் காட் கிட்ட ட்ரீம்ல கேட்டு வாங்கினது விஸ்டம் தான். கடவுள் அவருக்கு விஸ்டமும் கொடுத்து அடிஷ்னலா என்ன கொடுத்தாரு? ரிச்சஸும் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ்ட், இதெல்லாம் ஷுவர், இதுல மாற்றங்களே இல்லை. கரெக்ட் தானா? ஸோ ஹீ நியூ வாட் இஸ் டு பி வைஸ். நல்ல கிளவர் அண்ட் ஸ்மார்ட்டா நாட்டை ஆள தெரியணும்னு நினைச்சிட்டு கேட்டது தான் அந்த விஸ்டம். அவரு காட் கொடுத்த விஷயம் அது. அதுக்கு மேல எக்கச்சக்கமான பணம். அப்போ சேரியட்ஸா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், புது புது கட்டடங்கள் கட்டுறதா இருக்கட்டும், பக்கத்து நெய்பர்ஸ் கிட்ட பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆல் திஸ் உலக பிரகாரமான பெஸ்ட் 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 பெஸ்ட். நீங்க இப்போ நீங்களும் நானும் நமக்கு நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சோன்னா என்னெல்லாம் எதிர்பார்ப்போம்? நல்ல பணம் இருக்கணும், நல்ல சுகம் இருக்கணும், நல்ல அப்படிதான் எதிர்பார்ப்போம்ல. நம்ம சுற்று வட்டாரத்து குடும்பம்லாம் நல்லா இருக்கணும். ஸோ வி திங்க் லைக் தட், ரைட்? ஸோ நம்மள அறியாம தட்ஸ் வாட் வி ப்ரே ஃபார், வி திங்க், வி விஷ். நம்ம மற்றவங்களை விஷ் பண்ணும் போதும் அதுதான் பண்றோம். தட்ஸ் வாட் வி டூ. சாலமனுக்கு நம்ம தெரிஞ்சு இதெல்லாம் இருந்தது. அக்ரீட், எல்லாமே இருந்தது. அவர் எழுதுற புக்கு தான் இந்த எக்லேசியாஸ்டஸ். அவர் எழுதினதை பத்தி எழுதியிருந்தாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் எதெல்லாம் விஷ் பண்ண முடியுமோ, பவர், பாப்புலாரிட்டி, விஸ்டம் எல்லாம் இருந்த ஒருத்தர் எழுதினது தான். ஐயோ, யாராவது இருக்கீங்களா வாசிக்க? எக்லேசியாஸ்டஸ் 1-2. அவர் என்ன எழுதுவாரு? வேனிட்டி வேனிட்டி, எல்லாம் மாயைன்னு எழுதுவார். ரைட்? ஸோ தட்ஸ் வாட் ஹி டஸ். இல்லை, எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஹி ரியலைசஸ் இது எல்லாமே ஒரு வேஸ்ட், இது ஒன்றுத்துக்கும் ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்றது தான் ஹி ரைட்ஸ். ஸோ இந்த வேனிட்டின்ற வார்த்தை, ரைட், இந்த மாயை மாயை எல்லாம் மாயை அப்படின்ற இந்த மீனிங் உள்ள வசனங்கள் அத்தனை இருக்கும். 1-2 verses, chapter 1ல verse 2, 12ல 8, 1ல 14, 2:11, 2:1, 3:19, 6:2, 7:15, 8:14, 11:10. I can go on. ஓகே, எதெல்லாம் மாயைன்னும் எழுதியிருக்காரு பாருங்களேன். கையின் பிரயாசங்கள், வேலை செய்து நல்லா சம்பாதிச்சு நல்ல காரியங்கள் செட்டில் பண்ண பெரிய பிஸ்னஸ் எம்பையரோ, நல்ல வீடோ, சொத்து சுகங்களோ, அந்த மாதிரி கையின் பிரயாசங்கள் செய்திருந்தாலும் எல்லாம் வேஸ்ட்னா சாகும் போது அது ஒன்றுத்தையும் நம்ம கொண்டு போக போகிறதில்ல, நம்ம கூட வரப்போகிறதில்ல. ஸோ தட் இஸ் அ வேஸ்ட். அதெல்லாம் ஒரு மாயை. ஸோ அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்து எதுக்கு? அப்படி ஆயிடுது இல்லை? ஸோ அதெல்லாம் மாயை. உலக சந்தோஷங்கள், அவர் பண்ணாத கல்யாணமா, அவர்கிட்ட இல்லாத ட்ரெஸ்ஸு, அலங்கார ட்ரெஸ்ஸா, நகையா, கோல்டா, நேம் இட், அவர்கிட்ட எல்லாம் இருந்தது. பெரிய பேலஸா எல்லாம் இருந்தது. ஸோ ப்ளஷர்ஸ்னாலும் அதுவும் வேஸ்ட், அதுவும் மாயை. ஏன்னா இன்னைக்கு இஷ்டமா இருந்து என்ஜாய் பண்றது நாளைக்கு அது என்ஜாய்மெண்ட் தர்றதில்லை. அதுக்கு நெக்ஸ்ட் டே, ஓ இந்த நகை தான் போட்டிருக்கோமே, வேற புதுசு வாங்கலாம் அப்படி இல்லை. தட் இஸ் நாட் ஒரு கம்ப்ளீட் சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை, ஒரு மனசு நிறைவு படுறது இல்லை. ரைட்? அது சரியில்லை. லாங் லைஃப் நல்லதா?
அதுவும் சரியில்லை. நார்மல் லைஃப் சைக்கிளில் இருக்கிற பாடுகள், வேதனைகள் எல்லாம் உண்டு. இது எல்லாமே எல்லாருக்கும் தான் நடக்குது. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நடக்கிற ஒரு காரியம் இல்லை. ரிச்சஸ், வெல்த், ஹானர் எல்லாம் ஒரு காலத்துக்கு அப்புறம் வேற யாரோ என்ஜாய் பண்ண போகிறாங்க. அது நம்ம கூட இருக்க போகிறது இல்லைன்னு. இட்ஸ் நாட் பர்மனெண்ட் இல்லை. ஸோ ப்ளஷர்ஸும் சரியில்லை. உழைப்பு தான் ஃபைனல், அதுவும் சரியில்லை. யூ கேன் கம்பேர் வித் அதர் ரிலிஜன். மற்ற ரிலிஜன் சொல்கிற காரியங்கள் எல்லாம் மாயைன்னு இருக்கும் அதில். அதுவும் இல்லை. ரொம்ப நல்ல பிள்ளையா வாழ்ந்துட்டா லைஃப் பர்ஃபெக்டா? ஆக்சுவலி நோ, குட் பீப்புள் ஆல்சோ சஃபர் இல்லை. நல்ல ஸோ தட் ஆல்சோ கோஸ் அவே. யங் யூத் தான் பெஸ்டா? நோ, அதுவும் இல்லை, அதுவும் போயிடுது. இப்படி பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த லிஸ்ட்டை நீங்கள்லாம் படிச்சு இன்னும் ஆட் ஆன் பண்ணுங்க, எனக்கும் அனுப்புங்க. ஸோ யூனோ மொத்தத்தில் எல்லாம் இருந்த ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம மட்டும் இல்லை, செக்குலர் வேர்ல்டு கூட சொல்லும். அப்படிப்பட்ட மனுஷனுக்கே எல்லாமே அல்பம், எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் எண்டு பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இது நம்மளுடைய லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணாத காரியங்கள். யூத்தோ, பாப்புலாரிட்டியோ, பணமோ, பவரோ, இல்லை நத்திங், ப்ளஷர்ஸோ, எல்லாம் ஃப்ளீட்டிங், எல்லாம் முடிஞ்சு நம்ம அப்போ மனுஷனுக்கு தெரிஞ்சு சந்தோஷம், ஹாப்பினஸ்ன்னு கொடுக்குற காரியங்கள் எல்லாமே வெத்து, எல்லாமே மாயை, எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு எழுதி முடிக்கிறார் அந்த புக்கை. கரெக்ட்? நத்திங் லாஸ்ட்ஸ். என்னது லாஸ்ட் பண்ணுதான்? எண்ட், லாஸ்ட் சாப்டர் கடைசி வசனத்துல லெட் அஸ் ஹியர் த கன்க்ளூஷன். லெட் அஸ் என்ன இதான் கன்க்ளூஷன். என்னது? ஃபியர் காட் அண்ட் கீப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட். இது மட்டும் போதும் மனுஷனுக்கு. இதுதான் மனுஷனுடைய எல்லாமே. திஸ் இஸ் மேன்ஸ் ஆல். இதுதான் முழுமைப்படுத்தும் ஒரு காலத்துல. ரைட்? தட்ஸ் வாட் இஸ் சேயிங். இதுதான் மோஸ்ட் ஃபுல்ஃபில்லிங். இதுதான் ஒரு ஒரு ஃப்ளீட்டிங், கொஞ்ச காலத்தில் போயிடும், நான் இறந்த பிறகு போயிடும். இல்லை, இதுதான் கடைசி வரைக்கும் நம்மளை கை கட்டி நம்மளுக்கு ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கோம். கையில் நிற்க கூடிய ஒரே காரியம் என்னது? இதுதான் விஸ்டம். ரைட்? ஃபியர் காட், தட் இஸ் த விஸ்டம். அதனால தான் எக்லேசியாஸ்டிஸ் இஸ் இன் த விஸ்டம் லிட்ரேச்சர். இதெல்லாம் அவசியம் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. அப்போ இன்னொரு விதமா யோசிச்சு பாருங்க. ஹீஸ் அ கிங் அண்ட் ஹி ஹாஸ் எவ்ரிதிங் அண்ட் ஹி ஹாஸ் நத்திங். அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணல மக்களே, வெயிட் ஃபார் த மெசையான்னு அர்த்தம். அப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது ஒருத்தர் தான். எல்லாம் வேனிட்டி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ லைஃபு வேஸ்ட்டு. நல்ல பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கலாம், அமைதியான ஒரு காலமாக வாழலாம் அப்படின்றது இல்லை. அதுவும் இல்லை. இப்படிப்பட்ட ராஜாக்கே இல்லை. உண்மையான சந்தோஷம் இல்லை. உண்மையான ஜஸ்டிஸ் இல்லை. யூ கெட் த ஐடியா, ரைட்? இது எதுவுமே உலகத்திலே இல்லை. ஏன்னா எல்லாம் கடவுளே பிளஸ் பண்ண ஒரு மனுஷன்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரு. அப்போ பூமியில இருக்க யாருக்கிட்டையும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு பெரிய ஓட்டை. தெர் இஸ் ஒரு ஒரு இல்லாத ஒரு எம்டி ஹோல் ஒன்று இருக்குது. ரைட்? அப்போ பூமியில ஒரு எம்டினஸ் இருக்கு அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாரு சாலமன். அப்போ இதை யார் ஃபுல்ஃபில் பண்ணுவா? யார் இந்த ஓட்டையை நிரப்புற மாதிரி? ஹூ கேன் ஃபுல்ஃபில் இட்? வெயிட் பண்ணணும் அதுக்கு. அதுதான் மெசையா. ஸோ இது அந்த மெசையாக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்ற பாயிண்ட் தான் அவருடைய புக்ல இருந்து நமக்கு படிக்க வேண்டிய பாயிண்ட், நமக்கு விளங்க வேண்டியது. ரைட்? எல்லாம் இருந்த சாலமனுக்கே எல்லாம் வெறுமையா இருந்ததுன்னா அந்த வெறுமையை நிரப்புற ஒருத்தர் வேணும் இல்லை? ஸோ அந்த தட் ஒன்லி ஜீசஸ் கேன் கிவ். ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர், நியூ டெஸ்ட்மெண்ட்லையும் இந்த சேம் பாயிண்ட் வரும். அது எங்க வரும்னா, பால் எழுதும் போது ஹீல் ரைட், மனுஷரை விடுங்க, மனுஷர்கிட்ட தான் ஒரு எம்டினஸ் இருக்கு. கிரியேஷனே வெயிட் பண்ணுது. ஏன்னா கிரியேஷன் தான் கிரியேட் பண்ண காரியத்துக்காக வாழ்ந்து முடியல. அதனால கிரியேஷனே, நேச்சரே வெயிட் பண்ணுதான். ஐயோ எப்பண்டா நம்மளுடைய பர்ஃபெக்ட் இடத்துக்கு வருவோம் அப்படின்னு அது கூட வெயிட் பண்ணதான். ஸோ ரோமன்ஸ்
8 verses 19 to 22ல it is mentioned. Okay, அவங்க எழுதியிருக்காங்க, பால் எழுதியிருக்காரு, for the earnest expectation of the creation. என்னதான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு கிரியேஷனுக்கு இல்லை விஸ்டம் இல்லாத கிரியேஷன், ரைட்? ஒன்லி வி ஆர் சப்போஸ் டு பி வாய்ஸ். அது கூட வெயிட் பண்ணுது, ஈகர்லி அவைட்ஸ் ஃபார் த ரிவீலிங் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட். நமக்கெல்லாம் புத்தி வராதான்னு வெயிட் பண்ணுது. சில்ட்ரன் ஆஃப் சன்ஸ் ஆஃப் காட் எல்லாம் என்னைக்கு ரிவீல் ஆகிறாங்களோ அப்போ நம்மள. ஸோ எப்போ இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும், எப்போ இவங்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுது. பிகாஸ் ஃபார் த கிரியேஷன் வாஸ் சப்ஜெக்டட் டு ஃபியூட்டிலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடம்க்கு கர்ஸ் வரும்போது கிரியேஷனுக்கும் கர்ஸ் வந்தது. த்ரூ ஆடம் கிரியேஷன் இஸ் ஆல்சோ கர்ஸ்ட். இல்லை, வயல் கர்ஸ்ட் ஆகும், எல்லாம் கர்ஸ்ட் ஆகும். அதனால தான் இது எழுதியிருக்காரு, கிரியேஷன் வாஸ் சப்ஜெக்டட் டு ஃபியூட்டிலிட்டி. அதாவது வெறுமை. கிரியேஷன் கூட வெறுமையில் இருக்கும், ஆனால் அது கேட்டு நடக்கல, நாட் வில்லிங்லி. ஓகே, பட் பிகாஸ் ஆஃப் him who subjected it in hope. Okay, because the creation itself will also be delivered from the bondage of corruption. அப்போ நமக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கும் போது, ஜீசஸ் வந்து திரும்ப ரூல் பண்ணும் போது, அந்த டைம்ல த கிரியேஷனும் அதுடைய பாண்டேஜை உடைச்சு டெலிவர் ஆக்கப்படும். ஓகேயா? பிகாஸ் த கிரியேஷன் இட் செல்ஃப் ஆல்சோ வில் பி டெலிவர்ட் ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் கரப்ஷன் into the glorious liberty of the children of God. நமக்கு எப்போ அந்த ஒரு அழகான லோகம் கிடைக்க போது, ஜீசஸோட மில்லினியல் ரூல்ல கிடைக்க போது, அப்போ இந்த கிரியேஷனும் அவதுடைய பாண்டேஜை உடைச்சிட்டு அதுவும் பர்ஃபெக்டான ஒரு டைம்ல இருக்கும். ஓகே, ஸோ ஈவன் கிரியேஷன் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் டு பிகம் வைசர். Right? நம்ம வயசானோன்னு. For we know that the whole creation groans and labors with birth pangs together till now. இன்னைக்கு வரைக்கும் அது சோகத்தில் இருக்குது. ஓகேயா? ஸோ this is the point. So இந்த wisdom literature-னா Jesus and the gospel message understand பண்ணுறது தான் wisdom. அது ஈவன் கிங் சாலமனாவே இருந்தா கூட எல்லாம் மாயைன்னு அவருக்கு விளங்குது. அந்த அளவுக்கு அவருக்கு விஸ்டம் இருக்கு. எல்லாம் வேஸ்ட் அப்படின்ற பாயிண்ட் அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ரைட்? எல்லாம் பெஸ்ட் பணம், பெஸ்ட் அழகு, பெஸ்ட் துணிமணி, எல்லாம் பெஸ்ட் பவர், இஸ் அ கிங், பெஸ்ட் பவர், வெரி பாப்புலர் இருந்தா கூட எல்லாம் வேஸ்ட். ரைட்? அன்லெஸ் யூ பிகம் வைஸ், அன்லெஸ் யூ ஃபியர் காட், அன்லெஸ் ஃபியர் காட் தான் விஸ்டம். அன்லெஸ் யூ ஃபியர் காட்னு அவர் சொல்லிட்டு Solomon is gone, right? So who can provide this wisdom? Who is the gap fill பண்றவர்? Only Messiah, right? So covenant keeping God, யோசிச்சு பாருங்களேன். covenant keeping God ஜீசஸ் வரப்போற மெசையா பத்தி நிறைய சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. நம்ம இப்ப இருக்கிற டைம் லைன் ஆல்மோஸ்ட் 1000 years பிஃபோர் ஜீசஸ் டைம். அப்போ அந்த டைம்ல எழுதின எத்தனையோ ப்ராஃபஸியில இந்த புக்கு மூலம் சாலமன் வழியா எல்லாம் இருந்த சாலமன் வழியா எழுதினது என்ன? இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் மோகிக்காதீங்க, இதுக்கெல்லாம் டிசையர் போகாம பார்த்துக்கோங்க. இதை விடலாம் பெருசு விஸ்டம், இதை விடலாம் பெருசு ஃபியரிங் காட், இதை விடலாம் பெருசு கடவுள் கொண்டு வர போற மெசையா, அந்த பிளான். ரைட்? அது இதெல்லாம் விட பெருசு அப்படின்ற உண்மையை விளக்குறது தான் இந்த எக்லேசியாஸ்டிஸ் புக் ஸ்பெஷலி. ஓகே, ரைட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் பிரிங் டு யுவர் மைண்ட், ஜீசஸ் வர்றதுக்கு முன்னால மெசையா பத்தி கடவுள் வெவ்வேறு மக்கள் வழியா, வெவ்வேறு புக்ஸ் வழியா, ப்ராஃபஸிஸ் வழியா, ஆர் ஹோலி ஸ்பிரிட் ஊன்றுதல்னால எழுதின வெவ்வேறு மக்களுடைய வார்த்தைகள்னால வழியா மெசையா பத்தின இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்காரு. எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு பாருங்களேன். 1000 years பிஃபோர் ஜீசஸ் டைம்ல. ஓகே, அவருடைய சந்ததி பத்தி நிறைய சொல்லிட்டாரு. மெசையா பத்தி என்னெல்லாம் சொன்னாரு? ஒரு ஸ்திரீயின் வித்தா பிறப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? he is going to be a man, இல்லையா? ஸ்திரீயோட வித்த பிறக்க போறாரு. he is not like an angel. ஹெவன்ல இருந்து டமால்னு ஒரு நாள் வந்து காரியங்கள் செய்ய போற மெசையா இல்லை. இந்த டெலிவரர், சாத்தான ஒழிக்க போறவர், அப்படி வரப்போறவர் இல்லை. இது
பூமியில பிறக்க போற ஒரு சீட் ஆஃப் உமன், ஹில் பி அ சன் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நோவா சந்ததி எல்லாத்தையும் உலகத்தை அழிக்கும் போது நோவா சந்ததியை எடுத்து உன்னோட குடும்பத்து வழியா தான் நான் அந்த மெசையா கொண்டு வர போறேன்னு சொல்லி நோவாவோட 3 சில்ட்ரன்ல நமக்கு இப்போ தெரியும் ஷெம்மோட வழியா வந்தார், ஜீசஸ் வந்திருக்காரு. ஷெம் வழியில 10வது தலைமுறையில தான் ஏப்ரஹாமை தான் வேற ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து நீ வா, த்ரூ யூ உலகத்துல இருக்க பூமியில இருக்க எல்லா மக்களும் பிளெஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏப்ரஹாமை கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு வர்றாருல, செப்பரேட்டிங் கூட்டிட்டு வந்துட்டு ஏப்ரஹாமுடைய சந்ததியான ஐசக்கு அதே ப்ராமிஸ், த்ரூ யூ ஆல் ஃபேமிலிஸ் வில் பி பிளெஸ்ட். அதே மாதிரி ஜேக்கபுக்கு நீ ஓடினாலும் பரவாயில்ல, என்னோட வார்த்தை நிறைவேற வரைக்கும் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு த்ரூ யூ ஆல் ஃபேமிலிஸ் வில் பி பிளெஸ்ட்னு திரும்ப ஜேக்கப்கிட்ட சொல்லி, ஜேக்கபோட 12 பசங்களும் இருக்காங்க இஸ்ரேலில் இல்லையா? ஸோ 12 பேரை அவர் பேரை மாற்றி இஸ்ரேல்னு மாற்றி அவங்கள கூட்டிட்டு வந்து அதில் ஜூடாக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராமிஸ் கொடுப்பாரு, நீ கிங் வருவோம் உன்னோட சந்ததியிலன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் சாரி ஆமாம், ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் 500 இல்லை, ஆல்மோஸ்ட் 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் டேவிட் வருவார். ஏன்னா 2000 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ் ஏப்ரஹாம், அதுலேருந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் எடுத்துக்கலாமே. ஸோ கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் டேவிட் வருவார். டேவிட் கிட்ட உன்னோட சந்ததியிலேருந்து இப்போ ராஜ சந்ததி ஆரம்பிச்சிட்டு இல்லை, ஸோ ராஜ சந்ததி, ஸோ ஜீனியாலஜியில் கிங்காக ஆறதுக்கு எல்லா தகுதியும் உள்ள ஒரு மகன். ஓகே, ஸோ ராயல் லைனில் அவர் பிறப்பாரு, டேவிட் லைனில் பிறப்பாரு, ராயல் லைனில். ஓகே, ராயல் லைன் வழங்குதில்ல, 2வது மகன் 3வது மகனாக பிறந்தா ராயல் லைன் கிடையாது. ஸோ கிங் ஆறதுக்கு தகுதி உள்ள மகனாக பிறப்பாருன்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ டேவிட் சந்ததியில் பிறப்பாருன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் டேவிட் எழுதின சாம்ஸில் சன் ஆஃப் காடாக இருப்பாருன்னு சாம் 2ல் இருக்குது. ஏஞ்சல்ஸை விட ஏஞ்சல்ஸ்லாம் வர்ஷிப் பண்ணுவாங்கன்ட்டு சாம் 110ல் இருக்குது. ஆனால் கொஞ்ச காலம் ஏஞ்சலுக்கு கீழ் நிலைமைக்கு கூட போவார். எப்போ? மேனாக பிறக்கும் போது, மறிக்கும் போது இல்லை, ஈவன் ஈ டைஸ். ஏஞ்சல்ஸ் மறிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ சாம் 8ல் அது இருக்குது. அப்புறம் அவர் என்னெல்லாம் காரியங்கள் செய்ய போறாரு அப்படின்னா, சாத்தானை அழிப்பாரு, கிங்காக இருப்பார், லயன் போல நல்ல கிங்டம், எவர்லாஸ்டிங் கிங்டம், ஜயான்ல இருந்து ரூல் பண்ணுவார், பவர்ஃபுல் ரூலாக இருக்கும், கருணை உள்ள ரூல் இல்லை, வெரி ஸ்ட்ரிக்ட் ரூலாக இருக்க போது, ஹோல் வேர்ல்டு அடியில் வெறும் இஸ்ரேல் மட்டும் இல்லை, ஹோல் ஏர்த்தை ரூல் பண்ணுவாருன்னு இருக்கு. ஜட்ஜாகவும் இருப்பார், அப்போ சட்டமும் அவர் கையில் இருக்கு, ராஜரீகமும் இருக்கு, சட்டமும் இருக்கு. ரிடீமராக இருப்பார், மீட்பராக இருப்பார் இல்லை, விழுந்து போன மனுஷனை மீட்பார். அதுக்கு ஓகே, அதில் அது ஒரு ஃபேமிலி குடும்பஸ்தன் தான் மீட்க முடியும். ஒரு ஏலியன் யாரோ வந்து நான் மீட்டு கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. குடும்பத்தில் அது ஒரு ஒரு லா ஒன்று இருக்குது, அது ஒரு ரீசன். காட் சன்னாக பிறக்கிறது, ஒரு மகனா, ஒரு சன் ஆஃப் மேனாக பிறக்கிறதுக்கு ஒரு ரீசன். நம்ம ரிலேட்டிவாக இருந்தால் தான் நம்மளை மீட்க முடியும். ஒரு ப்ராஃபட்டாக இருப்பார், மோசே கிட்ட சொன்னது. ஸோ கிங், ஜட்ஜ், ரெடீமர், ப்ராஃபட்டாக இருப்பாருன்னு இருக்கு. அச்சோ, அவருடைய மென்டல், அவருடைய என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவார் அப்படின்ற அளவும் இருக்குது. ஜெலஸாக இருப்பார், மீனிங் கடவுளுடைய காரியங்களில் ரொம்ப ஊக்கமாக இருப்பார். அந்த டெம்பிளை க்ளீன் பண்ணும் போதெல்லாம் அந்த ஜெலஸ்னஸ் வெளியில் வரும். பேரபிள்ஸில் பேசுவார், பேரபிள்ஸ் சொல்லுவாருன்னு இருக்குது சாம் 78ல். சீயை அடக்குவாருன்னு சாம் 107. சாம் 22 அஃப்கோர்ஸ் கிராஸில் இருக்கிற நிறைய இமோஷன்ஸ் இருக்குல்ல, கடவுளே மறந்துட்ட போல இருக்கு, ஃபிசிக்கல் சஃபரிங் நிறையா இருக்கும், தாகம் எடுத்தது, ஆணியால் அடிக்கப்பட்டது, அவருடைய ரோபை சீட்டு போட்டு எடுப்பாங்கல்ல, எவ்வளோ ஒரு டிக்னிட்டியை குறைக்கிற ஒரு பாயிண்ட்டு. போன்ஸ் ஆர் நாட் புரோக்கன், சாம் 34ல் பார்த்தோம். மற்றதெல்லாம் சாம் 22. கால் அண்ட் வினிகர் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்ல, சாம் 69ல் பார்த்தோம். மென்டல் சஃபரிங், புழு மாதிரி ஹீ ஃபெல்ட், சாம் 22. எல்லாரும் ஏளனமாக பேசினது, சாம் 22. பீப்புள் ரிஜெக்ட் பண்ணாங்க, வேணான்னு ஒதுக்குனது,
அந்த ரிஜெக்ஷன் 69ல பார்த்தோம். ஃப்ரெண்டா இருந்து பிட்ரேல் ஜூடாஸோட போர்ஷன் 41ல பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் சாவார், மரிப்பார் அப்படின்ற பாயிண்ட் 22ல இருக்கு. ஹி கேவ் அப் his ஸ்பிரிட்னு 31ல இருக்கு. ஆனால் ரிசரெக்ட் ஆயிடுவாரு. ஸோ சாம் 16 அசெண்ட் ஆகி திரும்ப ஹெவனுக்கு போயிடுவாரு. சாம் 68. ஸோ இந்த விஷயங்களும் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் விஸ்டம்னாலே ஜீசஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் கடவுள் விஸ்டம் லிட்ரேச்சர்ல கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ வி ஆர் ஸ்டில் இன் கவனன்ட் கீப்பிங் காட். வி ஆர் நியர்லி ஒன்லி 1000 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ். நம்ம அப்படின்னு பார்த்துட்டே வருவோம். க்ளோசர் டு ஜீசஸ் காலத்துக்கு மூவ் பண்ணிட்டே வருவோம். 900, 800, 700 அப்படின்னு குறைஞ்சிட்டே வருவோம். இனிமேல் வி வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் த ப்ராஃபிட்ஸ். ஓகே, நான் சாம்ஸை விட்டுட்டு வெளியில் வரணும். டெய்லி ஏதாவது புதுசாக சாம்ஸில் பார்த்துடுறேன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆல்ரைட், ஓகே, முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஐ திங்க் சாந்திகா இஸ் பிஸி. யாராவது ப்ரே பண்றீங்களா? Okay. தேங்க்யூமா. Our gracious and loving Heavenly Father, Master, we thank you, Lord Jesus. We thank you for the good knowledge and understanding that we received today, Master. Master, you are speaking to us in many different ways, Master, out of which today we learned that your knowledge, your wisdom, your starting, your beginning, you are there with us, and before we were made, you are there, Master, and you are illustrated and demonstrating this to our knowledge multiple and many times through many verses, Master. Thank you for bringing us this knowledge, Master. We thank and praise Pamela for her knowledge and revealing this to us, Master. Let us not deviate into any other things except your words and your word. Let us get penetrated into our hearts and let it get feeder to others also, Master. Master, thanks for bringing us very good knowledge, Master. We are very grateful for knowing that you are everything, Master. Let us not go beyond this, and to our own knowledge we cannot stand this to in this world, Master, that we also understand on this, Master. Lord, we thank you for giving us this time, this precious time, Master. Thanks for just a great learning, Master. We thank you for everything, Master. Master, bless each one of us who are assembled here, and let your blessings be with us and give us a good knowledge and understanding, Master. Lord, we thank for everything. We are more thankful for everything, Master. Bless us, heal us, and we know that all things are vain except your knowledge and you, Master. Thanks for that. And we praise and thank you for everything. Bless this, okay, bless this timing, and bless everyone who has joined here. And bless Pamela, give her good knowledge, wisdom, health, and everything, Master. And we ask all these things in the Lord and Savior Jesus Christ. Amen. Amen. Thank you, Remy.